சுகாதார அமைச்சு நாடாளுமன்றத்தில் கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. டிக்டாக் லைவ் மற்றும் பிற சமூக ஊடகங்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்படாத மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்வதற்கு விற்பனையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. துணை சுகாதார அமைச்சர் டத்தோ லுகா நிஸ்மான் அவாங் சவுனி கூறுகையில், லசாடா மற்றும் ஷாப்பி போன்ற தளங்களில் சட்டவிரோத ஆன்லைன் விற்பனை அதிகரித்துள்ளதால் புகார்கள் மற்றும் பறிமுதல்கள் உயர்ந்துள்ளன. இதன் மூலம் தற்போதுள்ள மருந்து கட்டுப்பாட்டு விதிமுறைகளின் கீழ் கிட்டத்தட்ட 120 மில்லியன் ரிங்கெட் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. மின் வணிக இயக்குநர்களுடனான பேச்சுவார்த்தைகள் காரணமாக மருத்துவ விளம்பரங்கள் அகற்றப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் ஆன்லைனில் சுகாதார பொருட்களை வாங்கும்போது கவனமாக இருக்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த தடுப்பு நடவடிக்கை பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. மேலும் இது அபராதம் விதிப்பதை விட உயிர்களை காப்பாற்றுவதையே இலக்காக கொண்டுள்ளது என்று அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.